நிறைய இடத்துல ஒருவேளை சில அப்ரூவலுக்காக காத்திருக்கலாம். ஒரு புதிய காரியம் நடக்கணும், புதிய வாசல்கள் திறக்கப்படணும், இல்லை நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட்டில் ஆண்டவர் மேன்மையை கொடுக்கணும், எனக்கு இந்த காரியத்தை செய்ய பலன் இருக்குமா, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் பலப்படுத்துவாரா, மேன்மையான காரியங்கள் நடக்குமா? நிச்சயம் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் சகலவற்றையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 12:2, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி வருகிறது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்த நாட்கள் இருந்து யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல முதலாவது தேவன் 440 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரார். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாத்துக்குமே குறிக்கப்பட்ட ஒரு விடுதலையின் நாள் இருக்கிறது. நிறையா நேரம் நம்ம நினச்சிக்கிறோம், நான் இப்படியே தான் இருக்க போகிறேன், காரியங்க இப்படியே தான் இருக்க போகுது, மாறவே மாறாது. இல்லை, மாற்றக்கூடிய மாற்றத்தின் நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்துல முடிவு செய்து தன்னுடைய கரத்தை அசைக்க ஆரம்பிக்கிறாரோ மாறாத காரியங்கள் மாறும், திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும், ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு, என்னால் என்ன செய்ய முடியும், என் பேலன் என்ன, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. அவர் நம்மோடு இருக்கிறார் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் நம்மோடு இருந்துட்டா போதும், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சவாலையும் சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் விளக்கி காண்பித்தார். நல்லா யோசிச்சுங்க, இன்னைக்கு எனக்கு சகாயமே இல்லை, மனித சகாயம் இல்லை, பண சகாயம் இல்லை, நான் வாழ்ந்துருவேனா, நான் ஜெயித்துருவேனா? நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க. யெகோவா உங்கள் பலனாய், உங்கள் கீதமாய், உங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறார். சகலத்தையும் ஆண்டவர் சந்தித்து கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.